நாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற தான் இன்றைக்கு ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம்னு சொன்னோம். சரியா? இந்த கடன் பிரச்சனை இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. சிலர் கடன் சாதாரணமாக கடன் என்பதே ஒரு பிரச்சனை அல்ல. சிலர் சாதாரணமாக கடன் வாங்கி அதை மாதந்தோறும் ஒழுங்காக இஎம்ஐன்னு கட்டி கொண்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த கடன் பிரச்சனையாக மாறும்போது அப்போ தான் அவங்களுக்கு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ சிலர் 20,000 சேலரி வாங்குவாங்க, ஒரு பைக் வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, மாதம் ஒரு 5,000 ரூபா கட்டணும், 2,000 ரூபா கட்டணும் அப்படின்னா அது முறையாக கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் 4 மாதம் அதை கடனை ஒழுங்காக கட்ட முடியலைன்னு சொல்லும்போது பாரம் அதிகமாகிரும், பிரச்சனை சிக்கலாகிவிடும். அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவது, பல இடத்துல கடன் பிரச்சனை சிக்கலாகி வெளிவர முடியாமல் அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. சிலர் ஒரு வியாபாரிகளிடத்தில் பேசும்போது அவன் சொல்லுவாங்க, பிஸ்னஸ்னால் கடன் வாங்காமல் செய்ய முடியாத பிரதர். நாங்கள் பேங்கில் முறையாக லோன் வாங்கி கடன் வாங்கி இந்த பிஸ்னஸை விருத்தி பண்ணும்போது ஒழுங்காக மாதந்தோறும் அதை கட்டி முடிச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தந்துட்டால் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படியே லைஃப் லாங்காக கடன் வாங்கியே பிஸ்னஸ் பண்ணுவதில்லை. சில வருஷங்கள் கடனை கட்டி முடித்த பிறகு இப்போ எங்களுக்கு பிஸ்னஸில் கடனே இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடன் வாங்கினோம், மாதம் கட்டி விட்டோம். பேங்கே திரும்ப கேட்டாங்க, நீங்கள் பெர்ஃபெக்டாக கட்டி இருக்கிறீங்க, மறுபடியும் கடன் வேணால் தரோன்னு சொல்லி, இல்லை இப்போ நாங்கள் அதை தாண்டி வந்துட்டோம், இப்போ கடன் தேவையில்லை என்று சொல்லி இப்போ அந்த கடன் பிரச்சனை இல்லாதபடி சுமத்து அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. சிலர் பேங்க் கேட்ட உடனே கடனுக்கு மேலே கடனை வாங்கி 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 அப்புறம் வட்டி கட்டுறதுலேயே முடியாமல் சூழ்நிலையாகி அந்த சிக்கலுக்குள்ளாகி வியாபாரத்தை இழக்கிற நிலைமை, அவங்க வாங்கியிருக்கிற வாகனத்தை இழக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ நெருக்கப்பட்டு ரொம்ப ஒரு கலக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருப்பாங்க. எதிர்பாராத சில காரியம் நடந்துட்டே, நஷ்டம் வந்துட்டே, இழப்பு வந்துட்டே என்றெல்லாம் இப்படி பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. ஆனால் இப்படியே கடனில் தான் வாழணுமா? உடனே சிலர் சொல்லுவாங்க, தேசங்கள் கடன் வாங்குதில்ல. இப்போ மாநிலம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆயிரக்கணக்கான கோடி கடன். மாதந்தோறும் அவங்க அது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிகள் டேக்ஸ் கட்டுறாங்க மாநிலங்கள். தேசன்னு எடுத்துக்கொண்டால் அவங்க லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கி ஆயிரக்கணக்கான கோடி லோன் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கொடுக்குற வரி பணம் நிறைய வட்டிக்கே போய் விடுகிறது, அப்படி தானே அர்த்தம்? அது ஆரோக்கியமான ஒரு தேசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது உலகத்தில் அப்படிதானே நம்ம மைண்டில் ஏற்றி 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 கடன் இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமையை நாமே உருவாக்கி கொண்டோம். ஆனால் அப்படி இல்லை. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஆசீர்வாதம் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதை நோக்கி நம்ம கடந்து செல்லும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போனால் கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறேன் கை வைத்துங்கன்னா 75%, மோர் தென் 75%, 75% மேலான கிறிஸ்தவர்கள் கை வைத்துறாங்க கடன் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் என்பதாய். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் அல்ல. இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாய் நான் பார்க்கிறேன். நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவது இல்லை. அதிலிருந்து வெளியே வரணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு யோசிப்பதே இல்லை. அப்படி உலக மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% கடன் பிரச்சனைக்குள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போது நாங்கள் இந்த கடன் பிரச்சனை இதை குறித்து ஆண்டவர் போகிற இடம்லாம் இந்த மக்களை நான் பார்த்து நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுவதை பார்த்து, சிலர் கடன் வாங்கிட்டு ஊரில் இருக்க முடியாமல் அப்படியே ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஒரு நண்பரை பார்த்து, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால், அவர் பழைய வஸ்திரம் தரித்தவரா, ரொம்ப சோறுபோடு வந்திருந்தா. அப்படி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் கடன் வாங்கின திருப்பி செலுத்த முடியல, கடன்காரங்க நெருக்கிறதுனால என்னுடைய கடையை மூடி கிடக்குது, என் வீட்டை விட்டு நான் வெளியேறிட்டு வந்துட்டேன், அதனால் போக முடியாது, போனால் கடன்காரங்க சூழ்ந்து கொள்ளுவாங்க, அப்படியே ஊராக அலைந்து கொண்டு இருக்கிறேன். அலைந்து கொண்டு இருந்தால் பிரச்சனை தீர்ந்துருமா? ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுக்கு தீர்வு என்ன, அதுதான் முக்கியம். இப்படி நிறைய பேர் கடன் பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் இதிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசினார். ஆண்டவர் வெறுமனை ஜெபித்து அற்புதத்தை உடனே செய்கிறவர் அல்ல. அதுக்கு என்ன காரணம்? எதையாவது சரிப்படுத்தணுமா? அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தும் போது அற்புதம் நடக்கும். சரி, அதனால பெரும்பாலான பேர் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 6 லட்ச ரூபா கடன், 3 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், 6 லட்ச ரூபா கட்டியாச்சு, ஆனால் எனக்கு கடன் தீரலை. பார்த்தீங்களா? 10,000 ரூபா கட்டுங்கன்னாங்க, கொஞ்ச நாளில் மறுபடியும் 20,000 கட்டுங்கன்றாங்க. இந்த சின்ன வியாபாரத்தில் அப்போ இன்னொரு கடன், கடனுக்கு மேலே கடன். இந்த மாதிரி கடன் பிரச்சனைங்கிற சிக்கலுக்குள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க ஏராளமான பேர்.
அதில் சிலர் பாருங்க தற்கொலை தான் பண்ணணும், என்ன வழி? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாக காரணம் கடன் பிரச்சனை. ஃபேமிலியாக சிலது வேதனை பேப்பரில் பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் பண்ண தப்புக்கு ஸ்கூலில் படிக்கிற சின்ன குழந்தைகள் என்ன பண்ணும், கடன் பிரச்சனைக்கு சாகிற நீ குழந்தைகளுக்கு மெச வைத்து கொன்னுட்டு சாகுறாங்க. அதெல்லாம் வாசிக்கும் போது இருதயத்தை மிகவும் பாதிக்கிறாரு. ஏன் இப்படி நடக்குது? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த கடன் பிரச்சனை என்கிற உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத வாழ்க்கையை தருகிற ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சிலர் பாருங்க, ஒரு ஐயா சொன்னாங்க, நம்ம வாங்குகிற வருமானத்துக்குள்ளே வாழ பழகணும், நம்ம கடன் வாங்காத வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்கிற ஒரு சிறு கூட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ சிக்கி கொண்டோமே, எப்படி விடுதலை பெறுவது? அதற்கு தற்கொலை தீர்வு அல்ல. தவறான முடிவு எடுத்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. நீ தற்கொலை பண்ண அடுத்த பிரச்சனை நரகத்தின் அக்கினி. உங்களுடைய ஆத்மா நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது சம்மதமா? நித்திய காலமாக நீங்கள் அழிய போகிறீங்களே. அதனால் தவறான முடிவு எடுக்காதங்க. இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிற ஒருவர் இருக்கிறார். கடன் பலவிதமான கடன். சிலர் வீட்டுக்கு கடன் எடுத்து, வீட்டு லோன், ஹோம் லோன், அதை பேங்கில் கட்ட முடியாமல் திணறுகிறவள் உண்டு. பல லோன்களை யாரை அந்த பேங்கு கொடுக்கறது. வீட்டு லோன் தர்றாங்க, வாகனத்துக்கு லோன் தர்றாங்க, பிள்ளைகள் படிப்பிற்கு எஜுகேஷன் லோன் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்கே கிடைக்கிறதோ உடனே வாங்கிடுறோம். எங்கே இந்த வாய்ப்பு இருக்கிற உடனே போய் வாங்கிடுறோம். வாங்கி அதை செஞ்சிடறோம். அதை திருப்பி செலுத்தணுமே, இது செலுத்துவதற்கு நம்முடைய திராணி இருக்குதா? இதை நிறைய பேர் யோசிப்பதே இல்லை. இதுதான் நிறைய பேர் கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்ள ஒரு காரணம். அப்போ திருப்பி செலுத்துவதற்கு திராணி இருக்குதான்னு முதல்ல யோசிக்கணும்ல. இந்த காரியத்தில் தான் நிறைய பேர் தவறு செய்து விடுகிறோம். ஒருவேளை ஒரு பைக் இருந்தால் தாங்க நான் வேலைக்கு போயிட்டு வர முடியும். இந்த காலம் பைக் இல்லாமல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது, அவசியம். ஓகே, சிலர் ஆடம்பரத்துக்கு வாங்குவாங்க. பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்க. தேவையா அது? காலேஜில் படிக்கிறவங்க காலேஜ் பஸ், எல்லா இடமும் ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு வீட்டு வாசல் வரைக்கும் வருது. பைக் அவசியம் இல்லைல்ல. படித்து வேலை பார்க்கும்போது அவன் சம்பாதிச்சு வாங்கிட்டோன்னே பேரண்ட்ஸ் உற்சாகப்படுத்துறதை விட்டுட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க. அதில் தான் நிறைய விபத்துகள், மரணங்கள், அப்போ நஷ்டங்கள் இதெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ திராணி இருக்குது, அவங்களுக்கு வசதி இருக்குது, வாங்கி கொடுக்குறான், பரவாயில்ல. அவங்க பணக்காரன் பைக் ஓட்டோன்னே எனக்கும் பைக் வேணும், என் பிள்ளைங்க கேட்குது. அப்போ என்ன பண்ணுறது? லோன் தான், கடன் தான். அப்போ கடனுக்கு ஒரு வேலை செய்கிறவங்களுக்கும் பைக் அவசியப்படுகிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதுக்காக ஒரு பணம் இல்லை, கொஞ்சம் பணம் தான் கையில் இருக்குது. நம்மகிட்ட ஒரு 20,000 ரூபா இருக்குது, 1,20,000 ரூபா நம்ம பேங்க் பைக்கில் 1,50,000 விலையெல்லாம் ஏறி போச்சு. இப்போ பேங்கில் லோன் எடுக்கணும், மாதம் எவ்வளோ கட்டணும்? 10,000 ரூபா கட்டுங்கன்னா கட்ட முடியுமா? நீங்கள் வாங்குறது 20,000 ரூபா சம்பளம், 10,000 ரூபா கட்டிட்டிங்கன்னா 10,000 ரூபா வச்சு வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டுக்கு சாப்பிட்ற காரியம் செய்ய முடியுமா? யோசிக்கணும்ல. அப்போ அதுக்கு ஏற்றபடி இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக லோன் எடுத்து வேகமாக கட்டி முடிக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல. நிறைய காரியங்கள் யோசிப்பதே இல்லை, கடன் கொடுத்த வாங்கிறது. அப்போ எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு திரும்ப கட்டுவதே இல்லை. இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறவர்கள் அதிகமான பேர். அப்போது நமக்கு கடன் தர்றாங்க என்பதற்காக அவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, கடலேருந்து விடுதலையாக்க சொல்வதில்லை, இதுக்கு மேலே லோன் தர வாங்கிடுங்க, நீ மேலே மேலே நம்ம கடனாளி ஆக்குறாங்க என்பது. அதுதான் இன்றைக்கி சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசு. நம்மை கடனுக்குள்ளே சிக்க வைத்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை முடக்கி விடுவது. நமக்கு விரோதியாக இருக்கிற சத்துரு என்கிற ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மளை எப்படியாவது நம்ம இப்போ குடிக்கிறது, வெறுக்க, விபச்சாரம் இதான பாவம் நினைக்கிறோம். அந்த கடன் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குள்ளே சிக்கி கொண்டு தவிக்கிறவங்க நிறைய பேர். யோசிக்காமல் கடன் எடுத்துட்டோம், இப்போ வட்டிக்கு மேலே வட்டி ஆகி அவ்வளோதான், எல்லா பணமும் வட்டிக்கே போய்விடுகிறது என்று கலங்கின்னு இருக்கிறவர்கள் நிறைய பேர். இப்போ சம்பளம் வாங்கும்போது வாசல்லே கடன்காரங்க நிற்கிறாங்க, வீட்டு வாசற்படியில் திட்டுறாங்க, ஏசுகிறாங்க. இப்போ 2 மாதம் டீ கட்டலைன்னா பேங்க்லேருந்து நோட்டீஸ் வருது, பயம். அப்போ கடன் நிமித்தம் உள்ளத்தில் பயம் வருது, கலக்கம் வருது. அடுத்தது தவறான எண்ணம், வாழ முடியாது, மதிப்பு மரியாதை எல்லாம் போகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமை, என்ன செய்வது என்கிற தவிப்பு வருகிறது. இப்படி பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், யோசிக்காமல், திட்டமிடாமல் நீங்கள் கடன் வாங்கினது. அதுதானே நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, இப்படிலாம் ஆயிட்டங்க, இது மாதிரிலாம் கட்ட முடியாமல் சிக்கலில் இருக்கிறோம், அதுக்கு தானே நாங்கள் உட்காந்து உங்கள்கிட்ட செய்தி கேட்டு விடுதலை கிடைக்கதான்னு காத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். உங்களை கடன் பிரச்சனை விடுதலையாக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கடன்
பிரச்சனை விடுதலையாகி ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு முதல்ல ஒரு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:7 வாசிக்கும் போது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த கடன் கூட ஒரு மனிதனை அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிவிடும். பாவம் எப்படி ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது, மதுபானம், போதை வஸ்துகள், அதே மாதிரி கடன் கூட ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அவனை பார்த்த ஒரு பயம் வருது, கலக்கம் வருது. ஆமாம், அது மாதிரி வந்துடுவாங்களோ, வீட்டில் வந்து திட்டிடுவாங்களோன்னு பயம். அந்த அடிமைத்தனம்னால இதுக்கு பின்னால் ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அந்த பிசாசின் கிரியை அந்த பண பிரச்சனை உண்டாக்கி நம்மை வறுமைக்குள்ளாக்கி அந்த வறுமையினாலே வேதனைப்பட வைத்து சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்து விடுகிறது. அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று கடனில்லாத வாழ்க்கை வாழணும் என்பதை முதலாவது நீங்கள் விரும்ப வேண்டும். இப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு 3 காரியம் தான் சொல்ல போகிறேன், எளிமையாக மனதில் பதித்து கொள்ள. முழுமையாக எல்லாமே இன்றைக்கி பார்த்துட முடியாது. இன்றைக்கி விடுதலை பெறுகிற வழியை பார்க்கலாம். இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது சிக்கல் அகப்பட்டு கொண்டோங்க, இதெல்லாம் வாங்கிட்டோம், இப்படிலாம் தப்பு பண்ணிட்டோம், இப்படி அகப்பட்டு கொண்டேமே, விடுதலை வேணும். அதுக்கு தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். முதலாவது விசுவாசம். இயேசுவின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம், இயேசுடைய வாக்குத்தத்தத்தின் மீது வைக்கிற ஒரு விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. உபாகமம் 28:12 வசனம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 28:12 வசனத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடன் பிரச்சனை உன்னை விடுதலையாக்கி உன்னை கடன் கொடுக்கிறவனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமான ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். இதில் தான் கவனிக்கணும், இது ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாய் என்பதாய். அதாவது கட்டளை வேறு, ஆலோசனை வேறு, வாக்கு தத்தம் வேறு. 3 காரியம் பைபிளில் பார்க்கலாம். கட்டளை என்பது நீ இதை செய்யக்கூடாது, பிறனுக்குண்டான எதையும் இச்சிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதான் கட்டளை. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் எந்த இடத்துல சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கிற அன்பை தவிர வேறு எதிலும் கடன் படாதிருங்கள், அது ஆலோசனை. கடன் படாதுங்க, இப்படி கடன் நீ சிக்கிக்கொள்ளாதுங்க, அது ஆலோசனை. அது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. இங்கே வாக்கு தத்தம், நீ கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பாய், வாக்கு தத்தம். ஆனால் ஆலோசனை, கட்டளை, வாக்கு தத்தம், இது 3க்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். அப்போ என்ன அர்த்தம்? கடன் பிரச்சனை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதாய் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு சிக்கல் அகப்பட்டு கொண்டவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்த சம்பவம் இருக்குதா? வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு உண்மையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு விதவை பெண் வருகிறாங்க. அவருடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். அவர் மரித்து விட்டார். இவங்க விதவை, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை என்னன்னா, அவருடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது கடன் வாங்கி விட்டார். கடன் வாங்கி ஏதோ என்ன கஷ்டமோ தெரியல, கடன் வாங்கிட்டாரு. அதனால அவர் இறந்துட்டார். இப்போ அவர் கணவர் இறந்த உடனே இப்போ விதவை தாய், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன்காரங்கள் யார்கிட்ட நிற்பாங்க? உன் கணவர் தானே வாங்கினார், நீ தான் பொறுப்பு, கடனை திருப்பி செலுத்த வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது, பிள்ளைகளை நீ கொடு கடனுக்கு பதிலாக. பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக வந்துட்டாங்க. அப்போ இந்த தாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்னதான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்? கணவர் வாங்கிட்டு இறந்துட்டார். இப்போது நானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற சாப்பாட்டுக்கு பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் ஒரு ஆறுதல். அவங்களையும் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே கடன்காரர்கள். வீட்டை சீல் வைக்கிறேன்றாங்க, காரை கொண்டு போயிடுவேன்றாங்க, உங்களுடைய டிராக்டரை தூக்கிடுவோன்றாங்க. பிரச்சனை வருதில்லை, ஒரு பயம் நெருக்கம் வருதில்லை, இந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறீங்கல்ல. அப்படி தான் இந்த தாயார் கஷ்டத்துக்குள்ளே கடன் கொடுத்தவங்க நெருக்கிறாங்க, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவோன்றாங்க. பாருங்க, இன்னும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வரல. அப்படி தானே வீட்டை எடுத்துடுறாங்க, வாகனத்தை தூக்கிடுறாங்க, பொருட்களை தூக்கிடுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடும். விவசாயி கடன் கொடுத்துட்டு அவங்களுக்கு 1 வருஷம் மழை வரலை, விவசாயம் நடக்கலைன்னா டிராக்டர் எடுத்துகிட்டு போயிடும்ன்றாங்க. பலதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை. வியாபாரிகள் அதே மாதிரி பல காரியத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விதவை தாய் தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றாங்க. எலிசா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகிட்ட கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறேன்,
இதுக்கெல்லாம் நான் தீர்வு சொல்ல முடியாதப்போ நான் ஊழியக்காரன் தீர்க்கதரிசனம் தான் சொல்லுவேன் தேசத்தை குறித்து அப்படி சொல்லி கொண்டு இருக்கல. அவர் சொல்லுகிறார், உனக்கு தீர்வு இருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ மனிதர் சொல்லுகிறார், உன்கிட்ட என்னதாம்மா இருக்குது கேட்டால், என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது ஐயா, ஒரு குடம் எண்ணெய் வீட்டில் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நீ இப்போ ஒன்று செய், உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை, பக்கத்து வீட்டில் யார்கிட்ட பாத்திரம்லாம் காலி பாத்திரங்கள் வாங்கி வைத்து கதவை மூடிடு, யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ உன் பிள்ளைகளும் அந்த குடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் வாருங்க. ஒருவேளை ஒலிவை எண்ணெயாக அவங்கெல்லாம் தான் பயன்படுத்தும், ஒலிவை எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்று நிரப்பு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போகிற கீழ்ப்படுகிறாள். ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து போகிறதே. இப்போ ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அதை ஊற்றுனா என்னது, நீ போய் செய், அவ்வளோது. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். சரி என்று போன உடனே அவளது பாத்திரத்தெல்லாம் வாங்கி தன்னுடைய வீட்டில் எல்லாம் பிள்ளைகள் வாங்கிட்டு வந்தாங்க. ஊற்ற ஊற்ற அது பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெய் குறையலை, ஊற்ற ஊற்ற பெருகி கொண்டு எல்லா பாத்திரமும் நிரம்பி விட்டது. அவங்க வீட்டில் இருந்த பாத்திரம், பக்கத்து வீட்டில் இருந்த பாத்திரம், எல்லா எண்ணெய் நிரம்பி விட்டார். அப்போ கேட்குற, இதுக்கு மேலே பாத்திரம் இல்லை. உடனே எண்ணெய் நின்று விட்டது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பைபிளில் பிறகு வாசிங்க, ஓகே. அப்போ எண்ணெய் நின்று விட்டார். இப்போ உடனே இவ்வளோ எண்ணெய் வந்துட்டு நம்ம இதை விற்று கடன் அடைச்சிட்டு இப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதவை தாய் உடனே தீர்மானிக்கவில்லை. அந்த தேவ மனிதர் சொல்லித்தானே இதை நடந்தது, இனி என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட போய் கேட்கலான்னு திரும்பி வந்தாள். இதுதான் அந்த அற்புதக்காரன். நிறைய பேர் அப்படி இல்லை. நம்ம நன்றி இல்லாதவளாக போயிடுறோம். ஆண்டவர் நமக்கு தீர்வு கொடுத்துட்டா நம்மளே பார்த்துக்கலாம், அவ்வளோதான், போதும், முடிஞ்சிடல, இனி இருக்கு ஆண்டவர், இனி இருக்கு ஜெபலான்னு போயிடுறோம். ஆனால் இவள் திரும்ப தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், பாத்திரம்லாம் நிரம்பிட்டுன உடனே அவர் சொல்லுகிறார், அது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் தேவ மனிதர் மூலமாய் அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்கி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார், நீ போய் அதை விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதியான பணத்தை வைத்து உன் குடும்பத்தை நீ நடத்துமா அப்படின்னு சொல்கிறார். அப்போது கடனெல்லாம் நீ அடைச்சிட்டு இனி கடன் வாங்க தேவையில்லை, உனக்கு மீதியானது வரும், அதை வச்சு உன் குடும்பத்தை நீ நல்லா நடத்தலாம். ஒரு தெளிவான ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அந்த விதவை போனாங்க, அதை விற்று கடனெல்லாம் அடைச்சிட, கடன் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் விற்று அதை வைத்து தன் பிள்ளைகளோட சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ ஆரம்பித்தாங்க. சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம். வீடு பறிபோகிற நிலைமை, சொத்துக்கள் பறிபோகிற நிலைமை, வாகனங்கள் பறிபோகிற நிலைமை, ஏலம் விடக்கூடிய சூழ்நிலை, நகைகள் மூழ்கி போகிற சூழ்நிலை, இந்த மாதிரி எந்த நெருக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிங்க, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தீர்வை உண்டாக்கி தரப்போகிறார். உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி தரப்போகிறார். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை தரப்போகிறார். அதற்குத்தான் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய், அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசுவால் அது முடியும். அவர் அற்புதங்களின் தேவன். இன்றைக்கு இந்த நாளில் உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? விசுவாசம். அதான் அவர் எதிர்பார்க்க, ஃபெய்த். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. இயேசு இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஒரு சமயம் நான் சொன்னல, ஒவ்வொரு மார்ச் 2வது சனிக்கிழமை வியாபாரிகளுக்கான ஆசீர்வாத ஜெபம் வைத்திருக்கிறோன்னு. சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரர் டெல்லியிலிருந்து, அவர் டெல்லியிலிருந்து பிஸ்னஸ் செய்கிறவர். அந்த பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு 1.5 கோடி ரூபாய் கடன். 1.5 கோடி. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 1.5 கோடி கடன். பிஸ்னஸ் எல்லாம் நின்று விட்டார். இப்போ பேங்க் பேலன்ஸ் நில், ஒரு வருமானமும் இல்லை, எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. நோ பிஸ்னஸ்ஸு, நோ மணி, எல்லாத்தையும் இழந்துட்டு கடன் மட்டும்தான் இருக்குது. 1.5 கோடி கடன். இனி வாழ முடியாதுங்கிற நிலைமையில் இப்போ பிஸ்னஸ் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டது, முடக்கப்பட்டு விட்டது. அவர் இந்த வியாபாரிகள் ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்தார். அப்போ அங்கே கொடுக்கப்பட்டுக்கிற சாட்சிகளை கேட்டார், செய்திகளை கேட்டு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க அர்ப்பணித்து கொண்டு போனார். அடுத்த வருஷம் வந்தபோது அவர் சாட்சி கொடுத்தார். அப்போ தான் எனக்கு தெரியும், 1.5 கோடி கடனோடு போன வருஷம் நான் வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சது, இனி ஒரு வழியும் இல்லாத நிலைமையில் நின்றேன். அப்போ ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து இயேசுவை விசுவாசித்துட்டு போனேன். என் பிஸ்னஸ் எல்லாம் முடக்கப்பட்டுட்டு கடன் பிரச்சனைக்குள் ஆக்கிட்டேன், இனி யார் எனக்கு பிஸ்னஸ் தருவாங்க? ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடைபெற்றது. எனக்கு ஒரு கம்பெனி என்னை கூப்பிட்டு பிஸ்னஸ் கொடுத்தாங்க, நீங்கள் இதை செய்யுங்க என்பதாக எனக்கு அந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க. அவரே பிஸ்னஸில் 3 கோடி ரூபாய் லாபம். அவர் சொன்னார், 3 கோடி ரூபாய் லாபம். 1.5 கோடி கடனை ஒரே பிஸ்னஸில் அடைச்சிட்டு மிச்சத்தை ஆண்டவர் கொடுத்து இப்போ நான் தொடர்ந்து பிஸ்னஸ் செய்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். இதில் எப்படிங்க ஆகும்? மிராக்கிள். அது அற்புதம்.
ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். எந்த இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க அவராலே முடியும். நீங்க நினைக்கலாம் இதை தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய கடன், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசி நிமிஷத்துல கூட இயேசு அற்புதம் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இயற்கைக்கு மேற்பட்ட விதமா நம்ப முடியாத காரியெல்லாம் கூட நடக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் குறும்பூர் என்று ஒரு ஊர் இருக்குதுல்ல, நம்ம ரயில்வே ஸ்டேஷனே குறும்பூர் தான். நீங்கள் நம்ம தேவனுடைய கூட்டத்துக்கு வரணுமானா, ஒரு சகோதரர் அப்போ சில வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு வைங்களேன். ஆனால் என்னால் இப்போமா மறக்க முடியாது. ஞானராஜனே ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஒரு சின்ன வியாபாரம் செய்து கொண்டு நல்ல தேவனுடைய பிள்ளை அவங்க. இப்போ இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டாங்க. ஆனால் அவங்க நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்க, கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவங்க, ஊழியெல்லாம் செய்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல. இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு ஒரு வீடு கட்டணும், எல்லாருக்குமே உள்ள ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். எல்லாருக்கும் உள்ள ஆசை தவறான ஆசை அல்ல, அது ஒரு சரியானது. வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார்ல, வீடு வாசல்களை உண்டாக்கி தருகிறவர் ஆண்டவர் என்று வாக்கு இருக்குல்ல. அவர் வீடு கட்ட ஆரம்பித்தார். என்ன சொல்ல, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். ஏன் அப்படி சொன்னால், ரெண்டுமே போடுற பட்ஜெட்டில் நிற்காது. கல்யாணத்தை இவ்வளோக்குள்ளே செஞ்சலான்னு பட்ஜெட் போட்டாலும் அதை தாண்டிடும். வீடு கட்டுறதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டாலும் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே கட்டலான்னா 15 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க கடைசியில். அதான் நம்முடைய திறமைசாலி என்ஜினியர்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவள் கொண்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆயிரம் நேச்சுரல் அது. அதை மாதிரி அவங்களுக்கு அப்போவே 10-20 வருஷத்துக்கு முன்னால் வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. பிரதிஷ்டைக்கு நான்லாம் போயிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, சாட்சியாக இருந்தவங்க, சின்ன ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க. 1.5 லட்சம் ரூபா கடன் ஆகிவிட்டார். இந்த கடைசி நேரத்தில் வேலை முடிக்கணும்னு யார்கிட்டையாவது கடன் வாங்கி செஞ்சிடும் தெரியுமா. அந்த கடைசி நேரம் வந்தால் தான் ரொம்ப நெருக்கம். வீடு கட்டும்போது, கல்யாணத்தில் அந்த கடைசி நேரம் வந்துட்டா எப்படியாவது இதை தாண்டிடணும், யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி செஞ்சோன்னு அவசரமாக வாங்கிடுவோம். பார்த்தீங்களா, இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கூடும். அப்படி அவங்க வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ வீடு முடித்த உடனே கடன்காரங்க வந்துட்டாங்க. வீடு தான் கட்டி முடிச்சாச்சுல, கடனை திருப்பி கொடு. எல்லாரும் ஒரே டைமில் கேட்டால் என்ன செய்ய முடியும்? இவ்வளோண்டு சின்ன பிஸ்னஸ் வச்சு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொடுக்க முடியும்னா இல்லை, நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடன் பிரச்சனை ஆகிவிட்டது. இவங்களுக்கு கடன் வீடு கட்டி முடிச்சாச்சு, சந்தோஷமாக வாழ முடியல. பயம், வீட்டுக்காரவை தட்டுனா யார் கடன்காரங்க நிற்பாங்களோன்னு பயம். இந்த மாதிரி ஒரு பயம் கலக்கத்தில் அவங்க நினைக்கல இந்த மாதிரி கடன் பிரச்சனை ஆகும்னு. நிறைய பேர் அப்படி நினைக்காம தான் கடன் வாங்கிடுறாரு. கர்த்தர் கடன் கொடுத்துட்டாரு. கடன் யாராவது தந்துட்டா ஆண்டவர் தந்துட்டார். ஆண்டவர் உதவிக்காக செய்கிற ஒரு காரியம் இருக்குது, நாம மாட்டிக்கொள்கிற காரியம் இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க அது மாதிரி பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பாரம், ரொம்ப துக்கம், கஷ்டம். அதனால் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு மாதம் வருவாங்க. அப்போ தேவனுடைய வீடு முதல் இடத்துல நடக்கும். ஒரு மாதம் வந்தபோது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. சாட்சியை சொன்னபோது தான் எனக்கு தெரியும். ஒரு பேப்பரை எடுத்து எல்லாம் எழுதுனாங்களாம். இவருக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவருக்கு வருஷம் ஒரு பேப்பரில் கரை எழுதி திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தப்போ ஆண்டோடைய பாத்தில் வச்சு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, என்னை ரட்சித்திருக்கிறீங்க, நான் உமக்கு பிரியமாக வாழ தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். கடன் ஆகிப்போச்சு, வீட்டுக்காக கட்டுறதுக்கு கடன் வாங்கிட்டேன், அகப்பட்டு கொண்டேன், எனக்கு நீங்கள் தானே உதவி செய்யணும். நான் உங்களுடைய பிள்ளைன்னா தகப்பன் தானே பிள்ளைங்களுடைய கடனை பொறுப்பெடுக்கணும். உரிமையாக ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருந்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுத்து இயேசுவத்தோடு அறிவிக்கிறது. ஆண்டவர் இயேசு மேலே அவ்வளோ அன்பும் கீழ்ப்படிதலும் உள்ள சகோதரர். உரிமையாக ஜெபிச்சாங்களா, நீங்கள் தானே பொறுப்பு ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, அப்போ கடன் ஆகிப்போச்சு, நான் அகப்பட்டு கொண்டேன், எனக்கு நீங்கள் தானே உதவி செய்யணும். அது இல்லாமல் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ பேருக்கு கடனை திருப்பி கொடுக்கணும், எல்லாம் நெருக்கிறாங்க சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, ஆண்டவரே 1 மாதம் உங்களுக்கு டைம், அடுத்த மாதம் திறப்பின் வாசல் ஜெபம் வர்றதுக்குள்ளே இந்த கடனெல்லாம் நீங்கள் அடைச்சிடணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு பிரியமாக கரெக்டாக நடந்தோன்னா அவர் கரெக்டாக அந்த ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்திருவார். அதே மாதிரி அடுத்த மாதம் ஜெபத்துக்கு வர்றதுக்குள்ளே அவ்வளவு கடனையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அத்தனை பேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஒரே மாதத்துக்குள்ளே. ஆனால் ஒரே மாதம் அவங்களுடைய பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வராது. சின்ன ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவங்க சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் எங்கள் கேம்பஸில் வந்தப்போ நான் மெதுவாக கேட்டேன் அவங்ககிட்ட, என்ன உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும், என்னன்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய கடன் ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி உங்களால் கொடுத்து முடிக்க முடிஞ்சுது? உங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ லாபம்லாம் வராது, இவ்வளோ லாபம்லாம் ஒரே மாதத்துக்குள்ளே வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய கடன் ஒரே மாதத்துக்குள்ளே அவ்வளோ கடனை அடைக்க முடியும்? நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்கி இதை அடைச்சிங்களா, வேறுகிட்ட கடன் சில அப்படி பண்ணுவோம்ல, அவங்கள்ட்ட கடன் வாங்கி இதை அடைச்சிடுறது, அப்புறம் அந்த வட்டி பெருகிறோம், அடுத்த கடன் வாங்கி இப்படி கடன் பெருகிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது வாங்கினீங்களா? இல்லை, யார்கிட்ட நான் கடன் வாங்கலை.
அவங்களுக்கு நிலங்கள்லாம் உண்டு. ஏதாவது நிலத்தை விற்று அதை அடைச்சிங்களா அப்படின்னு. இல்லை, தோட்டம் வயல் நிலங்கள்லாம் நான் இதை விற்கலை அப்படின்னாங்க. பிறகு எப்படி உங்களால் இதை அடைக்க முடிந்தது? அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதுதானே எனக்கு தெரியல. வியாபாரம் பண்ண வர 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 ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரே மாதத்துக்குள்ளே பிஸ்னஸ் அப்படியே இருக்குது, கொடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படல, பிஸ்னஸும் படுக்கலை, எப்போ போல் இருக்கிறேன். எப்படி இதை அடைச்சேன்னு எனக்கே தெரியல. அதுதான் அற்புதம். எனக்கே விளங்கி கொள்ள முடியல, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன், இன்னைக்கு கடனே இல்லை. அதுதான் அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் மைண்டில் கணக்கு போடாதாங்க, இது எப்படியாகும் அப்படியாகும். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவர் அற்புதம் செய்ய முடியும். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? மகளுக்கு திருமணம். வீடு கட்டியாச்சு, அதுக்கு கடன் அடைச்சாச்சு. இப்போ திருமணம், உடனே அதுக்கு கடன் வாங்கிடுவோம். சிலர் அப்படி தான். என்ன நடந்தது? நான் போயிருக்கும் போது அவங்க மகள் திருமண காரியமாக ஜெபிக்க போயிருந்த போது ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்தார். அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு போனாங்க. நான் கவனித்து கொண்டு இருந்தேன். நான் கேட்டேன், என்னென்ன என்பதால். நான் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இவங்க குடும்பம்லாம் இருக்கிறாங்க, எனக்கு பல வருஷமாக பழக்கம். அவங்க ஃபாரின் போகிறாங்க. என்னுடைய மகளுக்கு திருமணம் உடனே வாழ்த்திட்டு போக வந்துட்டு பெட்டியில் பணம் கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அவங்க கேட்டாங்களா, மகளுக்கு திருமணம் வச்சுருக்கீங்களா, எப்படி செலவாகும்ல, நீங்கள் அந்த பணத்தை வைத்துக்கொள்ளுங்க, வட்டியெல்லாம் வேண்டாம், நீங்கள் கல்யாணத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க, பிறகு நீங்கள் பணத்தை கொஞ்சமாக தரலான்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னான்னு தெரியுமா? இல்லை, ஆண்டவர் இயேசு என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இப்போ கடன் வாங்குகிற சூழ்நிலையே இல்லை, ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாரு, மகளுக்கு போதுமானது இருக்குது, தேவைன்னா நான் வாங்கிக்கொள்கிறேன், சந்தோஷம்னு வாழ்த்தி அனுப்பிட்டாங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் இயேசு தருவார். கடன் பிரச்சனை விடுதலையாக்கி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு இது மாதிரி அற்புதம் பெற்ற நிறைய பேரை எனக்கு தெரியும். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். என்ன செய்யணும்? மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22 இயேசு சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய். என்னுடைய கடன் பிரச்சனை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். என்னை இந்த இக்கட்டிலிருந்து இயேசு விடுதலையாக்குவார். எனக்கும் இத்தனை கோடியா இருக்கலாம், லட்சங்களா இருக்கலாம், அந்த எல்லா கடன் பிரச்சனை இயேசு எனக்கு விடுதலை தருவார். விசுவாசத்தை ஜெபிக்கும் போது இன்றைக்கு அந்த அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. முதலாவது விசுவாசம். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நீங்க சிந்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். என்ன சிந்திக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் கடன் ஆச்சுது யோசிக்கல. காரணம் என்ன? ஒரு கடன் பிரச்சனைக்கு காரணம் வேணும்ல. அந்த சகோதரர் வீடு கட்டினார், கொஞ்சம் அதிக செலவாயிட்டு, அவ்வளோதான். ஆனால் கல்யாணத்துக்கு கடன் வாங்கலையே, மறுபடியும் அதோட அவர் காப்பாற்றி நின்றுட்டார். இனி கடன் வாங்குவதில்லை. என்ன நீங்கள் கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன், ஒன்று அடைச்சாலும் திரும்ப திரும்ப வாங்கி வாங்கி வாழ்நாளெல்லாம் கடனுக்குள்ளே இருக்கிறீங்களே. முதல்ல கடனுக்கு என்ன காரணம் சிந்திக்கணும். முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரணுமானா நமக்கு இந்த சிந்திக்க வேண்டியது அவசியம். ரெண்டு காரணம் இருக்குது கடனுக்கு. ஒன்று நியாயமான காரணத்தினால் வரக்கூடிய கடன், இன்னொன்று நம்முடைய தவறினால் உண்டாகிற கடன். நியாயமான காரணமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு 50,000 1,00,000 சொல்ல முடியாது. அது திடீர்னு வர எதிர்பாராமல் இதுக்கு பிள்ளையை காப்பாற்றணுமே, கணவரை காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு கடன் வாங்கிறாரு. அது நியாயமான ஒரு கடன் தான். அவங்க எதிர்பாராமல் வந்த ஒரு பிரச்சனையினால உண்டான கடன். வியாபாரத்தில் திடீர்னு நஷ்டம். நிறைய பேர் சொன்னார், இந்த பண மதிப்பு இழப்பீடு நம்முடைய பிரதமர் அறிவிச்சாங்கல்ல, அவங்க டெல்லியில் உட்காந்து சீட்டில் அறிவிச்சுட்டாங்க. கீழ்மட்டத்தில் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் கடனாளியாக மாறிட்டாங்க, பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் எழும்ப முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க அதிலிருந்து தான் நான் கடன் பிரச்சனைக்குள்ளானேன், என் பிஸ்னஸ் நல்லா நடந்து கொண்டு திடீரென்று இப்படி வரக்கூடிய சில காரியம், பணம் மதிப்பளிப்பீடு, கொரோனா வந்தது, பிஸ்னஸ் முடங்கப்பட்டு விட்ட, திடீர்னு ஏற்பட்ட நஷ்டம், இதெல்லாம் எதிர்பாராமல் நடப்பது. இது நியாயமான காரணம்தான். சிலருக்கு உலகத்தில் விபத்து ஏற்பட்டது, ஒரு விபத்து ஏற்பட்டது, ஆஸ்பத்திரி செலவை இவ்வளோ ஆகிவிட்டது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க. இது மாதிரி வீடு கட்டுறதில் கவனமாக இருந்தாலும் கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகிவிட்டது. அது நியாயமாய் வரக்கூடிய கடன் பிரச்சனை தான். அதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலர் நம்முடைய தவறினால் உண்டாகிற கடன், நம்முடைய தவறுதலினால், பெரும்பாலான கடன் நம்முடைய தவறினால் உண்டாகிற கடன் தான். வரவுக்கு மிஞ்சின செலவு செய்வார். பார்த்துறீங்களா? வரவு இவ்வளோ தானே, நீங்கள் வேலை செய்கிற கணவன் மனைவி வாங்குகிற சம்பளம் இவ்வளவு தான், அதுக்குள்ளே தானே செலவு பண்ணணும். ஆடம்பரமான செலவு, மற்றவங்கள பார்க்குறாரு, அவங்க வீட்டில் இது இருக்குது அது இருக்குது, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும். சில பெண்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையினால் கணவன்மார் கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க. எனக்கு இது வேணும், இதெல்லாம் வாங்கி தராட்டா என்ன நீங்கள் ஆம்பளை, நீங்கள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க
அப்படிலாம் பேசின உடனே வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கியாவது மனைவியை திருப்திப்படுத்தணும்னு நிறைய குடும்பங்கள் கடனுக்குள்ளே சிக்கி கொள்ளுகிறாரு. சில மனைவிமார் ஞானமாக எல்லாம் வேண்டாங்க, இருக்கிறது போதும் அப்படின்னு போகிற குடும்பமும் இருக்கிறது இல்லை. ஆனால் சிலர் இந்த மாதிரி வீண் செலவு பண்ணி, ஆடம்பர செலவு பண்ணி, கடன் பிரச்சனை. பைக்கு உயர்ந்தால் போதும், ஆனால் கார் வாங்குறது. அப்போ காருக்கு பெட்ரோல் இதெல்லாம் அதிகமாகிரும். அப்போ இங்கேருந்து பக்கத்து தெருக்கு போனால் கூட பைக்கில் போகிறது பார்த்துருக்கீங்களா? நடந்து போய் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் அதுலேயும் பைக்கில் போகிறது. அப்போ பெட்ரோல் செலவு அதிகமாகிட்டே இருக்கும். மாத செலவு பட்ஜெட் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்படி நிறைய காரியம் கணக்கு போடாமல், யோசிக்காமல், பெருமைக்காக, நம்ம வசதிக்காக செலவு பண்ணி நமக்கு வருமானம் விட செலவுள்ளதை பற்றி யோசனை இல்லாமல் வாழ்வது. இதனால் உண்டான கடன் சின்ன சின்னதாக இன்றைக்கி பெரிய கடனுக்குள்ளே சிக்கி இருக்கிறவங்க நிறைய பேர். யோசிங்க, இன்றைக்கி அதை சரிப்படுத்தணும்ல. இல்லாட்டி ஆண்டவர் என்ன பண்ணார், இவன் கடனை நான் அடைச்சாலும் மறுபடியும் அடுத்த மாதமே கடனாளி ஆயிடுவானே, நான் இப்படி இவன் ஆசீர்வதிக்கிறது மகன்னு நீ கர்த்தர் கேட்பார்ல. உண்மைதானே? ஏன்னா ஒரு சமயம் ஆண்டவர் அதில் அக்கறை உள்ள தேவன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்றுவார். இப்போ ஆண்டவர் என்ன கேட்பார்னா, நான் கடன் பிரச்சனை விடுதலை தர்றேன், ஆனால் மறு மாதமே இவன் கடன் வாங்கி வீண் செலவு பண்ணுவான்ல, திரும்ப கடனாளி ஆவான்ல, அப்போ இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்பார்ல. நீங்கள் யோசிக்கணும்ல. ஆமாம், ஏன்னா ஒரு சமயம் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் சுகம் கொடுக்குறேன் இவனுக்கு, அந்த சுகத்தை காத்துக்கொள்ளணும்ல. அப்போ தன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், ஒரு வியாதியில் சிக்காமல் காத்துக்கொள்ளணும்னு யோசிக்கிற, கண்டதை சாப்பிட்றது, கண்டபடி வாழ்கிறது, சரியான நேரம் தூங்குறது இல்லை, தன்னை கெடுத்து கொண்டு வியாதிக்குள்ளாகிறது, இவனை சுகமாக்கி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கேட்டார் என்கிட்ட. இதெல்லாம் கூட ஆண்டவர் கேட்பார். ஏன்னா அவர் தகப்பன். பிள்ளைகள் தப்பு பண்ணுறதை கவனிச்சுக்கிட்டே இருக்கார்ல. கடன் பிரச்சனை விடுதலை வேணும்னா ஏன் கடன் ஆச்சு முதல்ல யோசிங்க. ஆச்சுட்டு கடன் பிரச்சனை ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு இது கடன், நீங்கள் அதை யோசிக்கணும். அதை யோசித்து ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்தாதான் இனி கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அதனால் நீங்கள் வீண் செலவு, தேவையற்ற செலவு பண்ணீங்களா யோசித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த கார் தேவைதானா? வீட்டுக்கு முன்னால் சும்மா நிற்குது, சும்மாவே நிற்குதே என்பதற்காக பெட்ரோல் போட்டு போகிறது அப்படியே. அப்போ வீண் செலவு தானே அது. அப்போ இது மாதிரி நிறைய காரியங்களில் நம்ம பண்ணின தப்பு நமக்கு கடன் பிரச்சனைக்குள்ளாகிவிட்டது. அதை நம்ம கவனிக்கணும். இந்த கடன் வாங்குகிற அந்த பழக்கம் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் கடனாளி ஆயிட்டீங்க. அந்த சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம பாருங்க, தேவனுடைய நால்மாவடியில் தேவனுடைய வீடுன்னு ஹவுஸ் ஆஃப் காட், இப்போ தேவனுடைய கூடாரம், சில கட்டடெல்லாம் கட்டி இருக்கிறோம். இங்கே இனி வந்தால் பார்க்குறீங்கள, நிறைய செலவாகும்ல கடன் கட்டுறதுக்கெல்லாம். இது கட்ட ஆரம்பித்த உடனே எங்களுக்கு இயேசுடைய 2 முக்கியமான பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது. நாங்கள் அவன்கிட்ட தேடி போகலை, அந்த மேனேஜர் என்னை தேடி நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க டிஃப்ரெண்ட் டைமில். என்னன்னு கேட்டேன், இல்லை நீங்கள் பில்டிங்லாம் கட்டுறீங்க, உங்களுக்கு நிறைய பண தேவை இருக்கும்ல, உங்கள் அக்கௌண்ட்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எத்தனை கோடி கடன்னாலும் உங்களுக்கு நாங்கள் சேங்ஷன் பண்ண ரெடியாக இருக்கிறோம். அவங்களே கடன் வேணுமான்னு கேட்டு வந்தாங்க. ஓ, இது கத்தரா வழி திறந்துட்டாரு, அவங்களே தேடி கடன் கொடுக்குறாங்க, அப்போ நம்ம வாங்கிடலாம், உடனே செஞ்சிடலாம். இங்கே தான் தப்பு. நான் அவங்கள்ட்ட பார்த்து சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நன்றி என்னை தேடி வந்ததுக்கு. நாங்கள் கடன் வாங்கி இதை கட்ட மாட்டோம், முழங்காலில் நின்று ஜெபித்து ஆண்டவர் கொடுக்க கட்டுவோம். கொஞ்சம் அதிக நாள் ஆகும், அவ்வளோதான், 10 வருஷம் ஆகும், பரவாயில்ல. ஆண்டவர் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி, கடனே இல்லாமல் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார்ல. கடன் வாங்கினா 4 வருஷத்தில் கட்டலாம், கடன் வாங்க கூட 4 வருஷம் ஆகும், அவ்வளோதானே. நான் ஞானம் இல்லாமல் ஆண்டவரே கட்டர் வழி திறந்துட்டார், பேங்கை கொண்டு கடன் தர்றாங்கன்னு வாங்கி கோடிக்கணக்கை கட்டியிருந்தால் லட்சக்கணக்கான ஊழிய பணம், ஏழை ஜனம் கொடுக்குற பணம் வட்டிக்கே போய் கொண்டு இருக்கும்ல. அது வீண் செலவு தானே. இப்போ ஆண்டவர் நம்ம உழைப்புக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை எல்லாம் வட்டிக்கு கட்டி ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் பாப்பார், உன்னை ஆசீர்வாதத்தை என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் வட்டிக்கு கொடுத்துட்டு நீ கஷ்டத்தில் தானே இருக்கிற. அப்போ நீ யோசிக்கணும்ல, எதுக்கு கடன்? நான் சொன்ன மாதிரி எளிமையாக உங்கள்கிட்ட ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அது 10 லட்ச ரூபா, உங்கள்கிட்ட 4 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 6 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டா ஈஸியாக கட்டிடலான்னா ஓகே, தப்பு இல்லை. ஈஸியாக கடன் வாங்கி நீங்கள் கடனை செலுத்தலாம், அது பாவம் அல்ல. ஆனால் இதை செலுத்த முடியாமல் உடனே கந்து வட்டிக்கு காசு வாங்குறது, மீட்டர் வட்டிக்கு காசு வாங்குறது, கந்து வட்டி, மீட்டர் வட்டி எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி பல கடனுக்குள்ளே பிசாசை சிக்க வச்சிடறான்ல. கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் யோசிக்கணும்ல, ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவரே இந்த கட்டடம் கட்ட வீடு கட்டணும், இவ்வளோ லட்சம் ஆகுன்றாங்க, நான் எப்படி இந்த காரியத்தை கட்டுவது, எனக்கு உதவி செய்யுங்க, கைட் பண்ணுங்க, எங்கிட்ட சேமி பணம் எவ்வளோ இருக்குது, மீதிக்கு என்ன செய்கிறது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, அழகாய் வழி நடத்துவார். நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காத்து வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும்.
அப்போ இதை கவனிக்கணும். இப்போது உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்குல்ல, நம்ம பிரச்சனை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எல்லாம் கடன் பிரச்சனைக்குள்ள ஆகிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க தானே. நீங்கள் கிரெடிட் கார்டு ஈஸியாக தராங்கன்னு அங்கே வாங்குறது இங்கே வாங்குறது. கிரெடிட் கார்டுன்னா அதுக்கு என்ன பேர்? கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா பேர் கடன் அட்டை. அது வைக்கிறதே தப்பானா ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணால் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிடுங்க. அதை வச்சு அதை உடனே பயன்படுத்தணும்னு நினைக்காருங்க. அது சிலரை அடிமையாக்கி விடும். பார்த்தீங்களா, அங்கே 6 கார்டு வாங்கி இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்ணி பெரிய கடன், அதனால் வட்டி, அதனால் சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போய்விட்டது. இப்போ மன அழுத்தம், என்ன பண்ணுறது வெளியே வர தெரியல. ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும்ல இந்த காரியத்தில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திங்க, ஏன் இந்த கடன் ஆச்சுது, அந்த காரணத்தை அறிந்து சரிப்படுத்தினா தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் கையில் கேஷ் வச்சு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும்னு. கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கணுன்னு முதல்ல தீர்மானித்து போவீங்க. அதனால் 15000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது உங்களை அதிக கடனாளியாக மாற்றிவிடும். உங்களுக்கு கடன் அட்டையை பயன்படுத்த தெரியணும். இல்லாட்டா அதை க்ளோஸ் பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது. இல்லாட்டா அது உங்களை கடனாளியாக மாற்றிவிடும். நீங்கள் அதை வச்சுருந்தாலே, சும்மா இருந்தாலே ஃபோன் உங்களுக்கு 2 லட்ச ரூபா லோன் எடுக்க எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சும்மாவே கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. உடனே உங்களை கடனாளியாய் மாற்றுவதற்கு சாத்தான் பல கண்ணிகளை வைத்திருக்கிறான். கடன் அட்டை என்கிற ஒன்று உங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியல, அதுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை வைத்து உங்களை கடனாளியாக்கி முடக்கி உங்களுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு உங்களை மரண நிலைமைக்கு கொண்டு போய் விடுவான். நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெறணும். அப்படி இல்லைன்னா அந்த கடன் அட்டையை அதை மேற்கொள்கிற ஒரு விசுவாசமும் ஒரு பலனும், ஆவிக்குரிய பலனும் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் கூட கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேன். பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுவது என் கையில் இருக்கிற கேஷ் பணத்தை வச்சு தான் என்னென்ன வாங்கணுமோ வாங்குவது. சில சமயங்களில் சில அவசியமான கட்டத்தில் தான் அதை பயன்படுத்துவது. அது மாதிரி எல்லாத்துக்கும் கடன் அட்டையை பயன்படுத்தி இஷ்டத்துக்கு வாங்கி அது மாதிரி இவ்வளோ இதுக்கு இவ்வளோ லோன் எடுக்கலாம், இவ்வளோ இதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி உங்களுடைய கடன்காரலாய் உங்களை அடிமையாக்கி விடும். அதிலேருந்து வெளியே வரணும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த கடன் அட்டையை வேண்டாம், நிறைய வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கள். எதுக்கு உங்களுக்கு 5, 6 எல்லாம் ஒரு அவசரத்திற்கு. ஏன்னா சில சமயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கையில் கேஷ் இருக்காது, திடீர்னு ஒரு டிக்கெட் எடுக்கணும், ஒரு காரியம் செய்யணும், அதை வச்சு தான் செய்ய முடியும் போது அதுக்கு ஒன்று அவசரத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க. மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் கண்டதையும் வாங்கி அவசியமில்லாதெல்லாம் வாங்கி நீங்கள் கடன்காரராக மாறிடுவீங்க. அது உங்களுடைய சிக்கலுக்குள்ளே அகப்படுத்தி விடும். பாருங்கள், அந்த குடும்பம் அற்புதமாக விடுதலை பெற்றுட்டாங்க, தீர்மானம் எடுத்தாங்க. இனி கடன் நீங்கள் ஒப்பு கொடுத்த உடனே தேவன் மனுஷ தயவை உண்டாக்குவார். அவங்களே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கட்டி முடிச்சிருங்க. பேங்க் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இவ்வளோ கட்டுங்க, அது முடிச்சிடலான்னு சொல்லி மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்குவார். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். அதனால் கடன் அட்டையெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு, எதுக்கு உங்களுக்கு அவசியம் இல்லாமல் இந்த கடன் அட்டைலாம், இந்த கிரெடிட் கார்டெல்லாம் அதெல்லாம் தூரப்படுங்க, அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. ஒன்று அவசரத்துக்கு வைத்து கொள்ளுங்க. எப்போவுமே கையில் பணம் வைத்து செலவு செய்ய பழகுங்க, வீண் செலவு வராது. ஏன்னா நீங்கள் கண் முன்னால் பார்த்து செலவு செய்கிறீங்க. ஆனால் அந்த கிரெடிட் கார்டில் பயன்படுத்த உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பணம் போய் கொண்டே இருக்கும். அதுதான் உங்களை கடனாளியாக மாற்றிவிடும். இன்றைக்கு அந்த காரியத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சரியாக ஒப்பு கொடுக்குறீங்களா? நிறைய பேர் இப்படி தானே இருக்கிறீங்க, மாட்டிக்கொண்டீங்கல்ல. இன்றைக்கு ஆண்டு சொல்லார், என் மகனே மகளை உன்னை ஒப்பு கொடு, நான் அதுலேருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். உன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி நடந்து கொள்ளாருங்க. அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்கணும் வேண்டாம். உங்களுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசம். நம்ம கடனாளியாக இருந்து அவமானத்தில் வாழ்வதை விட சுருக்கமாக செலவு பண்ணி ஒரு மகிழ்ச்சியாக கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழத்தானே கர்த்தர் விரும்புகிறார். அதனால் உலக மக்களைப் போல வாழணும்னு நினைக்காதுங்க. இது நமக்கு அவசியமா, எந்த அளவுக்கு இது அவசியம், அப்படி இல்லைன்னா இது தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் பழக்கத்தை உண்டாக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் அட்டை ஒன்று வைத்துக்கொள்ள, ஏன்னா கிரெடிட் கார்டு இல்லாமல், ஏன்னா இப்போ சம்பளம் எல்லாமே ஆன்லைனில் நமக்கு பேங்க் வந்துடுது. அதனால் கிரெடிட் கார்டை வச்சு தான் பணம் எல்லாத்தையும் வாங்க முடியுது, செய்ய முடியுது. பெரும்பாலும் நீங்கள் பணத்தை கையில் எடுத்து அதை வச்சு வாங்க பழகினாலே நிறைய கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்களோடு பேசுகிறார்ல, கடன் என்பது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துரும், சந்தோஷத்தை கெடுத்துரும். பாருங்கள், வீட்டுக்குள்ளே மற்ற மேலே கோபம் வருது, உள்ளுக்குள்ளே அந்த பாதிப்பு, எப்படி என்ன செய்ய போகிறோம் என்கிற பாதிப்பு, வேலை செய்கிற இடத்துல கவனமாக வேலை செய்ய முடியல. பாருங்கள், தவறான நம்பிக்கைகள். நீங்கள் கிறிஸ்தவர் இல்லாத யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே நீங்களே யோசிங்களேன். கடவுள் நின்று உன் வீடு நல்லா இருக்கணுமானா
இந்த பக்கம் விட்டு அடி வை, இந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம் அப்படின்னு கடவுள் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீ பலி செலுத்து, ரத்த பலி கொடு, அப்போ தான் அவன் ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கல. இயேசுவை விடுங்க, எந்த கடவுளாக இருக்கட்டுமே, ஒரு கடவுள் என்கிறவர் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர். அவர் உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணுமானா நீ வாஸ்து பார்த்து கட்டு அப்படின்னு கடவுள் சொல்லுவாரா? நீங்களே சொல்லுங்களேன். இதெல்லாம் மனிதன் உண்டாக்கின இந்த சம்பிரதாயம் சாஸ்திரம் மனிதன் உண்டாக்கி வச்சு மனிதர்களை கடவுள் நம்பிக்கையில் மனிதர்களை அடிமைப்படுத்தி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் உருவாக்கி விட்டது. அதுதான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே. எல்லாம் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. யோசித்து பாருங்களேன், சடங்கு சம்பிரதாயத்தில் உங்களுடைய பணம், உங்களுடைய காசு. அப்போ இதை வச்சு கடவுள் நம்பிக்கையை வச்சு பணம் சம்பாதிப்பதற்கு பல சடங்குகளை உருவாக்கி விட்டார்களே தவிர கடவுள்னு ஒருத்தர் நின்று இல்லை இது செய்யணும், வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும், ஜாதகத்தில் உள்ளபடி நடக்கணும், பலி கொடுக்கணும், அப்போ தான் அவன் ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் சொல்லுவாரா? நீங்களே யோசித்து பாருங்கள். கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி சொல்லுவாரா? நாமளே தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து நாமளே பயந்து அப்படி செய்யாட்டா அப்படி பயத்தினால தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்மளை பயப்படுத்தி அதை செய்ய வைப்பார். இதை செஞ்சாதான், இல்லாட்டா அவ்வளவுதான் சொல்லி அப்படியெல்லாம் செஞ்சாங்கல்ல. ஜாதகம் பார்த்தாங்க, வாஸ்து பார்த்தாங்க, எல்லாம் பண்ணி பலி கொடுத்தாங்க, ரத்த பலி கோடி பலி செலுத்தினாங்க. ஆசீர்வாதம் இல்லையே. ஆனால் நீங்கள் நல்லா அறியணும், கடவுள் என்கிறவர் இதெல்லாம் கடந்தவர். அவர் விசுவாசித்தாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு நீ அதை செய்ய, இதை செய்ய, இதை அப்படி பண்ண அப்படி பண்ண என்பதல்ல. நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க கூட அதனால் ஜாதகம் எழுதி வைக்கிறது, கைரேகை பார்ப்பது, ராசி பலன் பார்ப்பது, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அந்த தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க நீங்கள் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை அது தானாக விலகி இருதயத்தில் நீங்கள் சூழ்நிலையை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரிய சந்திரன் அறுபாடில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நாளுக்கு அதை சொல்லியே நம்ம அடிமையாக்குகிற பல காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க நீங்கள் உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகுகிறது, கடவுளை விட்டு விலகுகிறது. அது சாபமாய் மாறிவிடுகிறது. தங்களை அறியாமலேயே பக்தியின் நிமித்தம் சாபத்துக்குள்ளாகிறவங்க நிறைய பேர். அதனால தான் இந்த மாதிரி பாதிப்புகள். இல்லை சிலர்லாம் நல்லதானே இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்கல்லன்னு சொன்னால் பிசாசால பணம் கொடுக்க முடியும். நீங்கள் சாத்தான் ஒரு மனிதனுக்கு பணத்தை, செல்வத்தை கொடுக்க முடியும். இயேசுவே சொல்கிறா, பிசாசு சொல்கிறா, உலகமே எனக்கு அப்படின்னு சொல்ல, உலகத்தின் அதிபதி அவனால் கொடுக்க முடியும், நிம்மதி கொடுக்க முடியாது, சமாதானம் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சமாதானம் சந்தோஷத்தை சொன்னாங்கல்ல, நாங்கள் விற்று கடன் அடைச்சிட்டோம், இப்போ கடன் இல்லை, வாடகை வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம்ல, இது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்னும் ஆண்டவர் சொந்த வீடு தருவார், தந்து ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த நீங்கள் எதில் அகப்பட்டிருக்கிறீங்க பாருங்கள், அல்லது கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறார், உங்ககிட்ட ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை விற்று அந்த கடன் அடைச்சிடலான்னு, கடன் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அதை நீங்கள் செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. எங்கே தவறி இருக்கிறீங்க அதை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மனிதன் சொன்னால் அது எல்லா சடங்காச்சாரத்தில் மனிதன் உருவாக்கினதில் கடவுளை கொண்டு இணைத்து விடுகிறார்கள். அதனால தான் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகிற மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. மனிதன் உண்டாக்குற மந்திரவாதம், பில்லி சூனியங்கள் அதெல்லாம் பிசாசினால் உண்டானதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஆனால் அதுக்குள்ளே அவன் கடவுளை கொண்டு வந்துடுறான். நீங்கள் இதுக்கு போங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, சரியாயிரன்னு சொல்லி பிசாசு இது மாதிரி ஒரு தவறான பக்தியை காண்பித்து பணத்தை வசூல் செய்து உங்களை முடக்கி விடுகிறான். நீங்கள் யோசித்து பார்த்தா கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி செய்ய சொல்லுவாரா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படி கேட்பாரா அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே போதும். அப்போ நிறைய உங்களுக்கு தெளிவு உண்டாக்கிவிடும். அப்போ நீங்கள் அதுலேருந்து விடுதலை பெற்ற உடனே அடுத்த ஆசீர்வாதம். சாபத்திலேருந்து வெளியே வர்றீங்க. இதெல்லாம் சாபம். இந்த கடவுள் பெயரை சொல்லி பிசாசு கிரியைகளுக்கு நம்பி போகிறவங்க தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொண்டு அகப்பட்டு கொள்கிறாங்க. அப்போ அது நீங்கள் விடுதலை பெற இது 1-2 இல்லை, இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொன்னவங்க என் ஊழிய பாதையிலே பார்த்துருக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு நடப்பதல்ல, நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சரியானதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதனால் அடுத்த ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். நிறைய பேர் கடனாளி ஆகிறதுக்கு இன்னொரு காரியம் இருக்குது. நீதிமொழிகள் 22-26 பாருங்கள். பைபிளில் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. சிலர் இதில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீதிமொழிகள் 26, 22, 26 பாருங்கள். கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. யாருடைய கடனுக்கு நீங்கள் பிணையாளி ஆகக்கூடாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும்போது என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்தாயானால்
நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்படுவாய். நீங்கள் சிநேகிதன், தெரிந்தவன், நண்பர்கள் என்று சொல்லி மற்றவருடைய கடனுக்காக நீங்கள் கையளிக்கக்கூடாது. என்னன்னா, ஒரு பேங்கில் லோன் வாங்கன்னா சொல்லுவாங்க, நம்பிக்கையான ஒரு ஆள் எங்களுக்கு கேரண்டி கொடுத்தா லோன் தரம்பாங்க. நீங்கள் போய் கேரண்டி கொடுக்காதங்க யாருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொருத்தருடைய கடனுக்கு நீங்கள் உடன்படாதங்க, கேரண்டி கொடுக்காதங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு. அப்படி அகப்பட்டு கடன் பிரச்சனைகளை சிக்கி இருக்கிற பலரை எனக்கு தெரியும். இல்லைங்க, பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, அர்ஜெண்ட்டாக பணம் வேணும், நகையை கொடு, நான் வச்சு தரேன்னு, அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நகையை திருப்பி தரல. நான் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அர்ஜென்ட்டுக்கு நகையை கொடுத்தேன், என் கணவருக்கும் தெரியாது, இப்போ பெரிய பிரச்சனை. அப்படி சகோதரிமார் சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அது. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. நீங்கள் பிறனுடைய கடனுக்கு நீங்கள் பிணையாளி ஆகக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் தெளிவாக சொல்ல, என்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது, வேணா நான் தரேன், அவ்வளோதான், என்கிட்ட இருக்கிறதான் தர முடியும். இல்லை நீங்கள் பேங்கில் கையெழுத்து போடுங்க, எனக்கு 2 லட்ச ரூபா கடன் தருவாங்க. அப்படி போகாதங்க, செய்யாதங்க. எவ்வளோ பெரிய சிநேகிதனாக இருந்தாலும் செய்யாதங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அப்படி சிநேகிதனுக்கு நம்பி கையெழுத்தை போட்டு வாழ்நாள் முழுதும் கடன் கட்டி கொண்டிருக்கிற சிலரை எனக்கு தெரியும். அவன் வாங்கிட்டு போயிடுவான் உங்களை ஏமாற்றிட்டு. எவ்வளோ பெரிய சிநேகிதனும் பணத்தினால ஏமாற்றுகிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, யாருக்கும் அப்படி உடன்படாதங்க. உங்கள் நகை எடுத்து வச்சு நீங்கள் கடன் அடைச்சிக்கிடுங்க, பிறகு திருப்பி தாங்கன்னு சொல்லாதங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய சகோதரிமார்களை தான் நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. கவனமாக இருங்க. அப்படி அகப்பட்டு கொண்டீங்கல்ல, நகையை இழந்துட்டு நிற்கிறீங்கல்ல, இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்படி கொடுக்கும் போதும் கணவர்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும். அப்படி கணவருக்கு தெரியும், அதனால பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ கணவருக்கு தெரியாமல் கொடுத்ததுனால அவங்க உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தவறுகளை செய்வதனால தான் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை. நீங்கள் வசனத்தின்படி நடக்காததுனால இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சரியா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். முதலாவது நான் சொன்னேன், விசுவாசிங்க, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கடன் பிரச்சனை. ரெண்டாவது, சிந்தியுங்கள், எதனால் கடன் ஆச்சுது, உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது, தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கு அந்த தீர்மானத்தோடு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, முதலாவது, நான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு தீர்மானம் எடுக்கணும். நிறைய பேர் கடன் வாங்கும்போது திருப்பி கொடுக்கணும் சிந்தையே கிடையாது. கடன் வாங்கிட்டே இருப்பாங்களே தவிர திருப்பி கொடுக்கணுமே, கடன் அடைக்கணுமே, இந்த சிந்தையே இல்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்கி கொண்டே இருக்கிற சிலர், அது ஒரு பாவ சுபாவம். நீங்கள் பிசாசின் பிடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பேங்க்லேருந்து லோன் வாங்கும்போதே திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்த தேர்தல் வரும்போது இந்த கடனை எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, கடனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இப்படி எண்ணத்தோட கடன் வாங்குறவங்க எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நீதிமொழிகள் 37:21 தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் போகிறான். அப்போ கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னா அவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? நீங்கள் பேங்கில் லோன் எடுத்தீங்க, திருப்பி கொடுக்கணும் என்னைக்காவது சிந்தை இருந்ததா? கொடுக்கணும் முயற்சித்து இருக்கிறீங்களா? ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, அதை திருப்பி கொடுக்கணுமே அந்த எண்ணம் இருக்குதா? அதுக்காக ஜெபிச்சிங்களா? அந்த கடனை திருப்பி கொடுக்கணுமேன்னு எண்ணம் இருக்குதா? அதை பற்றி சிந்தையே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் துன்மார்க்கன். நீங்கள் ஒரு பயங்கரமான துன்மார்க்கமான பாவி. உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர்? முதல்ல மற்றவங்களுடைய வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், அந்த சிந்தை இருக்கணும். அவங்கள்ட்ட சொல்லணும், நான் தந்துடுவேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஏமாத்துகிறவளா இருந்தீங்கன்னா ஏமாத்துகிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. அதனால் முதல்ல திருப்பி கொடுக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். கடனை யார்கிட்ட வாங்கினா, பேங்க்லேயோ மனுஷகிட்டத்திலையோ, அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இனி கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, இனி கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவை அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரிடத்தில் போவீங்க. கடன் வாங்குகிற பழக்கம் வந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு தேவை வந்தவுடனே கடன் கொடுக்குற மனுஷனை தேடுவீங்க, கடன் கொடுக்குற பேங்கை தேடுவீங்க, ஆண்டவரை தேட மாட்டீங்க. நீங்கள் அப்போ உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகி வேறு பக்கம் சொல்லுகிறதுனால அதுவே சாபமாய் மாறுகிறது. அதனால் இனி என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு என்ன தேவைனாலும் நான் உங்ககிட்ட தான் வருவேன். நாங்கள் குடும்பமாக உபவாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக ஜெபிங்க, நமக்கு இந்த தேவை இருக்குது, கர்த்தர் சந்திக்கணும்னு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதை விட்டுட்டு கடன்காரங்களை தேடி போவது, கடன் கொடுக்குற இடத்தை நாடுவது, முதல்ல கர்த்தர்கிட்ட போங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவரை விசுவாசிங்க, அவரை சார்ந்து வாழ பழகுங்க. கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணாதான் ஆண்டவர் மேலே விசுவாசம் உங்களுக்கு வரும், ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அப்படியே தீர்மானம் பண்ணேன், ஆண்டவருடைய ஊழியம் ஆரம்பி, கடன் வாங்கல நான் ஊழியம் செய்ய மாட்டேன். பில்டிங் கட்டுறேன், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவர் தரலன்னா போட்டுருவேன், அப்படியே செய்ய மாட்டேன். ஆண்டவர் தரட்டும், அதை தான் செய்வோம். அது கர்த்தருக்கு தானே அவமானம் ஆயிரும். அவர் செய்வார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க பழகுங்க.
ஆண்டவரை விசுவாசிக்க பழகு. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், நான் ஆண்டவரை கடன் இல்லாத வாழ்க்கையை தனக்கு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். சில சமயம் அவசரமான சில தீர்வு வரும்போது கர்த்தரை கைட் பண்ணுவார், உங்களை வழி நடத்துதல் தருவார். சிக்கல் அகப்படாதபடி நீங்கள் கடன் அந்த என்கிற அந்த சிக்கலுக்குள்ள கண்ணிக்குள்ள அகப்படாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துகிற வழியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். அது கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ பழகுங்க. கடன் வாங்க மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. மூன்றாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனி வரவுக்கு ஏற்றபடி தான் செலவு செய்வேன், வீண் செலவு பண்ண மாட்டேன் தீர்மானம் பண்ணணும். இந்த 3 தீர்மானம் எடுக்கணும். ஒன்று, நான் கடனை திருப்பி கொடுத்துருவேன். அது பேங்க் லோனோ மனுஷன்ட்ட வாங்கினதோ அதெல்லாம் எல்லாத்தையும் எழுதுங்க, பேப்பரில் எழுதுங்க. எங்கெங்கே இந்த பேங்குக்கு எவ்வளவு, இந்த மனுஷருக்கு எவ்வளவு, வரிசையாக எழுதுங்க. பேப்பரில் இப்போ எழுதுங்க. எழுதி இதை நான் திருப்பி கொடுக்கணும், அதை திருப்பி கட்டினா உதவி செய்யுங்க, ஜெபிக்கணும். இனி கடன் வாங்க மாட்டேன், நீங்கள் தான், உங்களை தான் நான் விசுவாசிப்பேன். கடன் வாங்குகிற பழக்கம் வந்துட்டா ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் போய்விடும். அது உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து விடும். அது உங்களுக்கு சாபமாய் கூட மாறிவிடும். அதனால தான் சிலர் பரம்பரையாக கடன் பிரச்சனைகள் இருப்பாங்கல்ல, அது ஒரு சாபம், கர்ஸ். அதனால தான் அந்த சாபம், வறுமை. இன்றைக்கு அநேகர் அதுக்குள்ள இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தரை உடை தெரிய போகிறார். இயேசு சிலுவையில் நம்முடைய கடன்களை எல்லாம் சுமந்து முடிச்சிட்டார், சாபத்தை சுமந்து முடிச்சிட்டார். இயேசுடைய கல்வாரி சிலுவையை பாருங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். மூன்றாவது, வரவுக்கு ஏற்ற செலவு செய்யணும். நீங்கள் திட்டமிடணும், இவ்வளோ வருமானம், அதில் கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை ஜாமான் வாங்கணும், மில்க்குக்கு பணம் கொடுக்கணும், டீசலுக்கு இவ்வளோ ஆகும். ஒரு பட்ஜெட் வைங்க. ஒரு பட்ஜெட் ஒரு மாநிலத்தில் பட்ஜெட் வச்சு தானே செலவு பண்ணுறாங்க. ஒரு தேசம்னா பட்ஜெட் போடுறாங்களோ, ஒரு குடும்பத்துக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். நாங்கள் இயேசுடிக்கிற ஊழியத்துக்கு பட்ஜெட் போடுவோம். ஒவ்வொரு வருஷமும் நீ டிசம்பர் மாதம் வந்துட்டாலே, அதாவது பிப்ரவரி ஏப்ரல்லிருந்து அடுத்த இந்த பொருளாதார ஆண்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்னென்ன காரியம் செய்யணும், எவ்வளோ செலவாகும், மிஷினரி ஊழியத்துக்கு எவ்வளவு, டிவி ஊழியத்துக்கு எவ்வளவு, எவ்வளோன்னு செலவு செய்யணும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ண பழகணும். கண்டபடி செலவு பண்ணக்கூடாது. இவ்வளோதான் இந்த பட்ஜெட், அதில் அப்படி நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். கர்த்தர் அதை கணக்கு பார்க்கணும். ஆண்டு சொல்கிறாலே, கணக்கு பார்க்கணும். ஒரு வீடு கட்டினா, ஒரு காரியத்தை செய்தால், கோபுரம் கட்டினா உட்காந்து கணக்கு பார்ப்பான். இயேசு சொல்கிறாரில் கணக்கு பார்க்கணும். இந்த மாதத்தில் என்னென்ன அவசிய செலவு இருக்குது, அவசியமில்லாத செலவெல்லாம் தவிர்த்துடணும். இந்த செலவெல்லாம் நம்ம குறைச்சி கொள்ளணும். நாங்கள் வருஷந்தோறும் பேசுவோம். இயேசுடைய ஊழியத்தில் கரண்ட் பில் எவ்வளவு, ஃபோனுக்கு எவ்வளவு, என்னென்ன காரியத்தில் எதுக்கு எவ்வளோ குறைக்க முடியும், செலவை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் கவனிக்கணும்ல. கண்டபடி செலவு பண்ணக்கூடாதுல்ல. லேவிஷாக இஷ்டப்படி செலவு பண்ண ஒரு நாள் சாபத்துக்குள் அகப்பட்டு கொள்ளுவாங்க. அதனால் கர்த்தர் கொடுக்குற பணத்தை உனக்கு செலவு பண்ண தெரியலன்னு ஒரு நாள் அது பெரிய சிக்கலில் கொண்டு வந்து விட்டு விடும். அதனால் நீங்கள் வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா, எந்த ஸ்கூலில் படிக்க வச்சா நம்மளுடைய வருமானத்துக்கு போதும்னு பார்க்கணும். நான் விசுவாசத்தோட வருஷம் 1 லட்ச ரூபா கட்டுகிற பள்ளிக்கூடத்தில் போய் எல்கேஜி பிள்ளை சேர்க்குறேன்னா 1 லட்ச ரூபா கட்ட முடியுமா அவங்களால? அப்புறம் லெட்டர் எழுதுகிற, யாருக்கு அது ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கன்னு. எதுக்காது? சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்ச பிள்ளைகள் கூட சாதிக்கிறாங்கல்ல. உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற லிமிட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க. அதுக்கேற்ற ஒரு கல்லூரியில் படிக்க வைங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் டாக்டர் படிக்க வைக்க அனுப்பினேன், இப்போ பணம் கட்ட முடியல, சர்டிஃபிகேட் தர மாட்டேங்க. எதுக்கு? உங்களை கர்த்தர் அங்கே போய் படிக்க வைக்க சொன்னாரா? கர்த்தர் வாக்கு கொடுத்தாரா? இல்லை விசுவாசித்தா போய் முழங்கால் போடுங்க. எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட கேட்குறீங்க? நிறைய தப்பு பண்ணுகிறோம். விசுவாசன்ற பேரில் கர்த்தர் பேரை சொல்லி தப்பு. முழங்கால் போடுங்க. அப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் முழங்கால் நில்லுங்க, நீங்கள் உபவாசம் பண்ணுங்க. உங்களை நம்பித்தான் அனுப்பின ஆண்டவரே பணம் தாங்கன்னு எதுக்கு அடுத்த ஆள்கிட்ட கேட்குறீங்க? இதெல்லாம் வேதத்தின்படி தப்பு. ஊழியக்காரங்க நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுகிறோம். தேவனுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறோம். யார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கடன் மாதிரி அனுப்புனீங்க? நம்முடைய தகுதிக்கு என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் படிக்க வைக்கணும். கர்த்தர் எல்லா வழிகளையும் உண்டாக்கி தருவார். யார்கிட்டையும் கேட்கலாம் விட மாட்டார். அப்போ முதல்ல நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணணும். என்னுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என் வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் செய்யணும், அது என் வருமானத்துக்கு ஏற்றபடி தான் வீடு கட்டணும், எல்லாமே நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி செய்யணும். இவங்களையும் பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணும் ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிறதுக்குள்ளே நம்ம இருக்கணும். அதில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அரண்மன் மாதிரி வீடு கட்டிட்டு கடனை துக்கப்பட்டுட்டு தூக்கம் இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? சின்னதாக ஒரு வீடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழலாம்ல. அதான கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தர மாத்திரம் அல்ல, நம்முடைய வியாதிக்காகவும் மரித்தார், சாபத்தையும் சுமந்தார். சிலருக்கு கடன் சாபமாய் மாறிவிட்டது.
வீட்டில் வறுமை, கடன், வட்டி, எப்பொழுதும் பிரச்சனை, டிப்ரெஷன், தற்கொலை எண்ணம், அது கர்ஸ், அது ஒரு சாபம். நீங்களே அந்த சாபத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சாபக்கட்டிலேருந்து விடுதலை வேணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் முழங்கால் படியிடணும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தாக இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? முழங்கால் படியிடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை எழுதி இருக்கிறீங்களா பேப்பரில்? அப்படி எடுத்து வேக வேகமாக எழுதுங்க. யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் இன்றைக்கி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். வேகமாக ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த பேங்குக்கு இவ்வளோ கடன் ஆயிட்டு, இந்த இது இவ்வளோ பணம் கட்டணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் எழுதுங்க. வருஷம் எழுதுங்க. குடும்பமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்னிலிருந்து ரெகுலராக ஜெபிக்கணும். கடன் பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்க வரைக்கும் ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் ஆச்சரியமான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். கடன் பிரச்சனையை மாற்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அந்த விதவை ஊழியக்காருடைய மனைவிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதனால நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிக்க. முதல்ல விசுவாசிக்கிற ஆண்டவர்னு சொல்லுங்க. உண்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவே, இந்த கடனை மேலே மாற்றி தர முடியும், இந்த கடன் பிரச்சனையில் எங்களுக்கு விடுதலை தர முடியும். அது லட்சங்களில் இருந்தாலும் சரி, கோடிகளில் இருந்தாலும் சரி, விடுதலை தர முடியும். எங்கள் வீட்டை நீர் மீட்டு தர முடியும். இந்த மாதிரி எல்லாமே பேங்க் லோன் ஆண்டவரே இப்போ ஏலத்தில் வந்து நிற்குதே, இந்த காரியத்தில் எதுவாக இருக்கட்டும் ஆண்டவருடைய சொல்லுங்க. ஆண்டவருடைய பாத்தில் வைங்க. ஆண்டவர் இந்த நிலம், இந்த வீடு, இந்த கடை, இந்த பிஸ்னஸ், இந்த வாகனம், இந்த காரியமெல்லாம் கடலினால மூழ்கி கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு அதில் இந்த விடுதலை வேணும். விசுவாசிங்க. ஆண்டவர் மீட்டு தருவார், அற்புதம் செய்வான்னு விசுவாசிங்க. தவறான நம்பிக்கை இதுக்கு இடம் கொடுத்திருந்தா தவறு எங்கன்னு பார்த்து அறிக்கையிடணும். முதல்ல ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை காரணம் நாங்கள் தான், எங்களுடைய ஆடம்பரம், வீண் செலவு, தவறான நம்பிக்கை, கிரெடிட் கார்டை தப்பாக பயன்படுத்தி நாங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டோம், எங்களை மன்னியும். வியாபாரத்தில் லிமிட்டுக்கு தாண்டி கடன் வாங்கி நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு தகுதிக்கு மிஞ்சி கடன் வாங்கி இப்போ எல்லாம் அகப்பட்டு கொண்டேன், மன்னி. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு 10 வருஷம் வச்சிருப்பார் உங்களை உயர்த்தி கொண்டு வருவதற்கு. நீங்கள் ஒரே வருஷத்துக்குள்ள அந்த உயரத்துக்கு போகணும். நீ கோடிக்கணக்கு கடன் வாங்கினீங்க, லட்சக்கணக்கு கடன் வாங்கினீங்க, அதான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயரணும்னு நீங்கள் காத்திருக்கல, அவசரப்பட்டீங்க. மற்றவங்களை பார்த்து அதை அறிக்கையிடுங்க. அந்த பாவத்தை மன்னிங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தவறு தான். அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்போ தான் கர்த்தர் உதவி செய்வார். கிரெடிட் கார்டை தப்பாக பயன்படுத்திட்டேன், இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே மன்னியும். தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் மன்னியும். சாபம் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து விட்டது, அப்புறப்படுத்துங்க. ஜாதகத்தை அப்புறப்படுத்துங்க. மந்திரிக்கப்பட்ட தகடுகள், மந்திரவாதனாலே அது ஒரு பிசாசு. அப்போ அந்த பிசாசை வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியல, மந்திரவாதம் பிசாசை வச்சு தான் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஆனால் அவங்க கடவுள் பேரை சேர்த்து கொள்ளுவாங்க, அவ்வளோதான், உங்களை ஏமாற்றுவதற்கு. அதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அறியாமல் இருந்துட்டேன், தெரியாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிங்க, ஜெபிங்க. முதல்ல ஒரு 5 நிமிடம் நீங்கள் முதல்ல ஜெபிங்க, அறிக்கையிட்டு ஜெபிங்க, தவறுகளை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேனே, கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொண்டேனே, என்னுடைய தவறை மன்னியும், என்னுடைய குறைகளை மன்னியும், என்னை அறியாமையினால் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்லாததுனால தவறாக நடத்தப்பட்டு தப்பு பண்ணி கடன் பிரச்சனைக்குள் ஆகிவிட்டோம். எங்களை மன்னிங்க, என்ன மன்னிங்க, இயேசுவை விடுதலை கொடுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, வேறு வழியே இல்லை, நீங்கள் அற்புதம் செய்தாதான் முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, அறிக்கையிட்டு ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க. இனி கடன் வாங்க மாட்டேன், கடனை நாங்கள் திருப்பி கொடுப்போம் ஆண்டவரே. உங்கள்கிட்ட வாங்கின கடனை இந்த வருஷத்துக்குள்ள எல்லா கடனையும் நான் திருப்பி கொடுத்துடணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழனை திருப்பி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இனி வரவுக்கேற்ற செலவு செய்வோம், வீண் செலவு செய்ய மாட்டோம், வீண் செலவு செய்ய மாட்டேன், ஆடம்பர செலவு செய்ய மாட்டேன், வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி கடன் வாங்க மாட்டேன் என்று ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், இனி கடன் வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழுவேன், அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கண்ணீரோட அநேகர் நிற்கிறீங்க. இந்த அவமானம், நிந்தை தாங்க முடியலையே, ஒரு வழியும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீங்க. இயேசுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒப்பு கொடுங்க கருத்தா. ஆண்டவருடைய கரம் இறங்குகிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனை வந்துவிட்டது, மன்னியும், தவறுகளை மன்னியும், இரக்கம் செய்யும், எல்லா பாவங்களை மன்னியும் ஆண்டவரை. மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும்.
இந்த சாப கட்டுகள் மாறட்டும், உடைய ரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களப்பா, அந்த மகனுக்கு இறங்கும், அந்த மகளுக்கு இறங்கும், இந்த குடும்பத்துக்கு இறங்கும். தற்கொலை பண்ணி மறிக்கிறதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க, இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, நெய்க்கட்டல் இந்த விடுதலை ஆக்குங்க. ஐயோ, பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறது, என்ன பண்ணன்னு தெரியலையே, இந்த டிப்ரெஷனுக்குள் ஆகிட்டாங்களே, இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க, இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க. தொடுங்க ஆண்டவரே, கடன் பிரச்சனை பாரத்தில் இந்த விடுதலை ஆக்குங்க, பயத்தில் இந்த விடுதலை ஆக்குங்க. அந்த சாபக்கட்டுகள் மாறட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய கடன் கடன் வறுமை, அந்த சாபக்கட்டுகள் மாறட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஒரு வழி திறக்கப்படட்டும். பிள்ளைகள் ஒப்புக்கொடுத்து தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிறதுனால கட்டாய விடுதலை தரணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டில் இந்த விடுதலை ஆக்கணும், மனுஷ தயவை உண்டாக்கணும். எல்லா கடனையும் திருப்பி கொடுக்க உதவி செய்யும், எல்லா கடன் இக்கட்டில் இந்த விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே கடன் பிரச்சனை விடுதலை தாரும், இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க கேளுங்க, மகளை கேளு, மகனை கேளு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். இயேசுவுடைய ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இனி ஒரு மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. வாய் திறந்து இயேசுவே விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனை இந்த விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை தருகிறேன், நன்றி. இயேசுவின் நாமத்தினால் சாபக்கட்டுகள் மாறட்டும். இந்த வறுமை சாபத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனை என்கிற சாப கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். இனி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அவளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி. சண்முகம், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். சண்முகம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஏழ்மை நிலைமையில் இருந்தும் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறீங்க. ஏழ்மை ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம். ஆண்டவர் அந்த சாப கட்டுகளை மாற்றுகிறார். விடுதலையும் ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, அவரை விட்டு விலகாதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. அல்ல வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டீர், என் கண்ணீரை கண்டீர். எங்க குடும்பத்தை இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை ஆக்குகிறீர், சாபத்தில் இந்த விடுதலை ஆக்குகிறீர். ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே, யார் யார் கண்ணீரோடு உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் இரக்கம் செய்து விட்டீர். கடன் பிரச்சனை என்கிற கட்டு இன்றைக்கு அறுக்கப்பட்டது, அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது, அந்த வறுமை என்கிற சாப கட்டு அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வருமானங்கள் பெருகட்டும். கடன் பிரச்சனை மாறுவதற்கு ஆசீர்வாதமான அற்புதமான வழி திறக்கப்பட்டு முற்றிலும் விடுதலை அடையட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை அருளி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.